யுத்தத்தின் நிலைமைகளை மறக்க முடியாத போதிலும் எதிர்காலத்தை வளம் பெற செய்வதற்காக மத்தியில் பலர் தொடர்ந்தும் போராடி வருகின்றனர். அவ்வாறு போராடும் ஒருவரே முல்லைத்தீவு இளங்கோபுரம் பகுதியைச் சேர்ந்த முன்னாள் போராளியான உதயகுமார். இறுதி யுத்தத்தில் ராணுவத்தினரிடம் சரணடைந்த இந்த முன்னாள் போராளி புனர்வாழ்வு பெற்று குடும்பத்துடன் ஒன்றிணைக்கப்பட்டார். பல்வேறு கனவுகளுடன் விடுதலை பெற்று வந்த இவரின் வாழ்வில் இன்னும் வசந்த காலம் மலரவில்லை. தனது பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வியை வழங்க வேண்டும் என்பதே யுத்தத்தில் தனது வலது காலை இழந்துள்ள உதயகுமாரின் எதிர்பார்ப்பாக அமைந்துள்ளது. எனினும் அவரின் எதிர்பார்ப்புக்கு பொருளாதாரம் முட்டுக்கட்டையாக அமைந்துள்ளது. இதுவரைக்கும் எந்த உதவியுமே எங்களுக்கு கிடைக்கல. ஆனா படம் பிடிச்சி கொடுப்பாங்க. ஆனா எதுவுமே எங்களுக்கு வந்து சேரே இல்லை. நாங்கள் இந்த இந்திய வீடு கொண்டு கட்டியிருக்கிறோம். ஆனால் அதுவும் குறையில தான் இருக்கிறது. நாங்கள் சரியான கஷ்டத்துக்கு மத்தியில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒருவர் எங்களை உதவி செய்வோம் என்று சொல்லுவாங்க. ஆனால் இதுவரைக்கும் செய்ததில்லை. தேர்தல் காலத்தில் கணவர் வருவாங்க, உங்களுக்கு வாக்களிங்க, உங்களுக்கு நாங்கள் எல்லாம் எடுத்து தரலாம் என்று. ஆனால் வீட்டுகளில் நோட்டீஸ் ஓட்டுவாங்க, நோட்டீஸை கையில் தருவாங்க. ஆனால் போட்டால் அங்கே திரும்பி பார்க்கறதுக்கு ஒருவருமே இல்லை. விடியலுக்காய் போராடிய பல முன்னாள் போராளிகளின் வாழ்வு உதயகுமாரின் வாழ்வை போன்று இருண்டே காணப்படுகின்றது.